ஹாய், ஹலோ. நாங்கள் உங்கள் சூரிமா சுரேஷ். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவினாஷி ரோட்டில் இருக்கிற வஉசி மைதானத்தில ஜங்கிள் வேர்ல்டு, அதாவது ஜம்போ சர்க்கஸோடது ஜங்கிள் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு பொருட்காட்சி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க வீட்டில். 4 மணிக்கே கிளம்பணும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, லைன் முடியறதுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சு. அதனால் ஒரு 7 மணி இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு வந்தோம். ஓவர் க்ரௌடுங்க. பார்க்கிங்க்குலாம் இடமே இல்ல. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறோம். பார்க்கிங்கில எங்கேயாவது வண்டி விடலான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இடத்துலயும் இடம் இல்லைங்க. கடைசியில உள்ள அப்படியே போயிட்டே பார்த்துட்டு எங்கெங்கேயோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஏதோ ஷாப் முன்னாடி சாப்பிட்ற மாரி இருக்கிறவங்க அங்கங்க பார்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்பவும் சரி எங்களுக்கு சரியான ஒரு பிளேஸ் கிடைக்கல. நாங்க மொத்தம் 2 வண்டியில போயிருந்தோம். அப்படியே போகும்போது சின்ன சின்ன ரைட்ல இருக்கிற, லெஃப்ட்ல இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்துட்டு, குழந்தைங்களுக்கு தேவையானது அந்த ரிமோட் கார்ல அந்த குழந்தைங்க அழகா ஓட்டிட்டு போறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோங்க. அவங்க அந்த குழந்தைங்க ரொம்ப க்யூட்டா ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல மிகப்பெரிய கழுகு வச்சிருக்காங்க. ஜங்கிள் வேர்ல்டு அதுக்கு தகுந்த அந்த பேருக்கு தகுந்த மாரி ரஜினி படத்தில 2.0ல பார்த்த மாரி அந்த கழுகு எனக்கு பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. அந்த கழுகோட வாய்ஸும் வர்ற மாரி, அதனோட சவுண்டும் செட் பண்ணி அந்த கழுகு மூவ் ஆயிட்டு இருக்கிற மாரி முன்னாடி வச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அது பிடிக்கும். அப்புறம் உள்ள மறுபடியும் டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டிக்கெட் கவுண்டருக்கு போனோம். எவ்வளோ டிக்கெட்ன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 100 போட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் போய் டிக்கெட்லாம் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரா பின்னாடி கூட்டமா இருக்கு. எந்த கவுண்டர்ல எடுக்கணும்னு பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நெறைய விளம்பரம்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வாங்கிட்டோங்க. டிக்கெட்ட வாங்கிட்டு என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அண்ணன் டிக்கெட்ட கிழிச்சிட்டு பாதி டிக்கெட்ட மட்டும் கையில குடுத்துருக்காங்க. இப்போ தான் உள்ள என்ட்ரன்ஸ்ல போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ட வாங்கிட்டு உள்ள போயிட்டோம் நாங்க. உள்ள போற வழியில அந்த டிக்கெட் குடுக்குறவங்க செக் பண்ணி குடுக்குறவங்க டிக்கெட்ட பாதி கிழிச்சிட்டு உங்கள்ட்ட தருவாங்க. நீங்க அந்த டிக்கெட்ட மட்டும் மெயினா வாங்கிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு சில கேம்ல போய் நீங்க அந்த டிக்கெட்ட காமிச்சீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 20 லெஸ் பண்றாங்க. அதனால மறக்காம அந்த டிக்கெட்ட வாங்கிட்டு போயிருங்க. நாங்களும் அத வாங்கிட்டோம். முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. அ உள்ள என்ட்ரன்ஸ்ல போனதுமே பார்த்தீங்கன்னா, 3டி வடிவத்தில அப்துல் கலாம் சாரு, வேற பார்த்தீங்கன்னா, சிங்கம், இந்த புலி, பாம்பு, கப்பல வந்து கடல்ல நம்ம இழுத்து பிடிக்கிற மாரி நெறையா வச்சிருந்தாங்க. ரொம்ப புடிச்சிருந்து. அதுக்கூட நானும் ஃபோட்டோல ஒண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அவர்ட்ட இருந்து பொக்கே வாங்குற மாரி. அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஒரு அனகோண்டா வந்து உண்மையாலே ரியலா வெளிய வர்ற மாரி இருந்துச்சுங்க. தாஜ்மஹால் வச்சிருந்தாங்க. ஒவ்வொன்லயும் அங்க இருந்ததுலலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேன்லாம் அவ்வளோ தத்ரூவமா இருந்துச்சுங்க. அப்புறம் அதெல்லாம் யானை புலிகிட்ட வச்சு நடுமா? செல்ஃபி. யானையை பாருங்க, யானை பக்கத்துல நின்னு. வீடியோவே எடுக்காத. இருங்க இருங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய 3டி இமேஜஸ்லாம் இருந்தது. அதில நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க. சூப்பரா இருந்தது. எந்த இது அறிய போறீங்க? இதுவா?
பிடிச்சிக்குங்க. ஆ நீங்க அடிங்க அடிங்க. அப்படியே அந்த பக்கம் திரும்பினா எலக்ட்ரிக் பைக் வச்சுருந்தாங்க, லோடு வண்டிங்க. எனக்கு ரொம்ப இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சி. அதனால் வாங்குறோமோ இல்லையோ ஒரு என்கொயரியை மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே ஒரு அட்டனன்ஸை போட்டு பார்த்து அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டோம். அவரும் நம்ம போன உடனே டக்கு டக்கு டக்குன்னு என்னென்னலாம் இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாம், என்ன ரேட்டு, எவ்வளோ மைலேஜ், எவ்வளோ சார்ஜ் ஏற்றணும், எவ்வளோ கிலோமீட்ரு போகுங்கிற டீட்டெயிலாம் சொன்னார். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோம்னா நம்ம லேடீஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே வச்சுருக்குறாங்க. கிஃப்ட் ஐட்டத்துலேருந்து ஸ்டேஷ்னரி ஐட்டத்துலேருந்து எல்லாமே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை, விளையாட்டு பொருள், அது இதுன்னு ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. குழந்தைங்க கூட்டமும் எல்லா பக்கமும் அங்கே தான் இருக்காங்க. கஸ்டமரும் ஒவ்வொன்றும் கேட்டு வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கூட்டம் வரவங்க போகிறவங்களெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்களும் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோங்க. ஃபேன்சி கடையில் தான் கொஞ்சம் கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. கிளிப்பு அது இதுன்னு வாங்கணும்னு சொன்னாங்கன்ட்டு நம்மளும் ஒரு கடைக்கு போகணும்னு நினச்சோம். அப்புறம் கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் லாஸ்ட்டாக போய்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வேக வேகமாக கடந்து போயிட்டே இருந்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு பொருள் பண்ணி அரிசியில் பேர் எழுதுறது, கீ செயின் அப்படி இப்படின்ட்டு நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு 4 வீலரை ரொம்ப சின்ன டைப்பில் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்யூட்டர் மூலமாக ஆப்ரேட் பண்ணாங்க. அப்படியே நாங்களும் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் சில்லி, அப்பளம் ஒன்று வாங்கணும்னு வெயிட் பண்ணோம். அப்பளம் தரக்கு அவர் லேட் பண்ணிட்டார். அப்புறம் விளையாடுறதுக்கு பெரிய பெரிய ராட்டினம்லாம் இருந்துச்சுங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் 2, 3 இது விளையாடணுன்ட்டு விளையாண்டோம். ஆனால் அது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணலைங்க, சேஃப்டி காரணமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா ராட்டினத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் இந்த ஹெலிகாப்டரு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான 1, 2லாம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதெல்லாம் நாங்கள் விளையாண்டு வேறு ஒரு இதில் பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த குழந்தைங்க வந்து பலூனுக்குள்ளே இருக்கிற மாதிரி அது ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. செல்ஃபி ஸ்டிக்கு எல்லோரும் வீடியோ எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஆமாயா, கண்ணை மூடிட்டு போயிட்டு வந்துடும். டிக்கெட் எடுத்தாச்சுல. அது ட்ரெயினா? ஃபைடி அங்கே பார்த்தோம்ல அந்த மாதிரி வேற இருக்கு. நாங்கள் இதுக்கு போய்க்கலாம். இதுக்கு போய்க்கலாம். காலில் பிடிக்கிறாங்க, காலில் அழுகுது. தனியாக விடணும், கோலெல்லாம் இவ்வளோ கூடத்தில் விடக்கூடாது. பார்த்து பிடிக்க வேண்டாமா? இங்கேருந்து பயப்படுத்த பாரு. ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு கூட்டு வந்து உள்ள போய் என்னென்ன எடுத்துக்கிட்டாங்க. இது எதுக்கு தெரியல, அவையே தான் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இது எது மாட்டுவாங்க? தலையில் வை, பட்டாப்பூச்சி பறந்துக்கிட்டே இருக்கும். இது சின்ன பிள்ளைகளுக்கு மாட்டுவாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு டயர்டாக வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து என்னையும் ஃபோட்டோ எடுங்க, நீங்கள் மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பீங்களா, நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ரூல்ஸ் பேசிட்டாங்க. சரி போனால் போகட்டுன்னு அவங்களையும் 2, 3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் வண்டிக்கார ஒரு பையன் கூப்பிட்டு அழகாக பேசிகிட்டு இருந்தான். அதனால் சரி அவன்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சரி எல்லாத்துக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்தோம்னா தள்ளுவண்டி கடையில் ஸ்நாக்ஸு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.
அடுத்தது பைக் இருக்கிற இடத்த தேடி போய் பைக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பாய், see you.